just godly, just RJV thing. ட்ரெய்லர் டீசர்லாம் பார்த்துட்டு ஓகே ஒரு டீசென்ட்டான ஸ்டோரி, அதுக்கு மேல சாய் அண்ட் சூர்யாவை வச்சு RJV வந்து ப்ளே பண்ணியிருப்பாரு. பட் ஃபர்ஸ்ட் டைம் கருப்பு ப்ரோ வந்து போர்ட்டல் ஓபன் பண்ணிட்டு வெளியே வராரு. வந்தா லெஃப்ட் சைட்ல ஜி, ரைட் சைட்ல டி. பயம் விட்டு போச்சு. பேபி கண்ணன் RJV பாத்தீங்கன்னா ஒரு பில் போட்டு ஹை ஆகுறாரு. அங்க பிடிச்ச ஹை தான் கிளைமேக்ஸ் வரைக்கும் ஹை படத்துல இருந்துகிட்டே இருக்கு. எங்கேயாவது கொஞ்சம் லேக் ஆனாலும் 4 ஜோக்கு 8 ரெஃபரன்ஸ் போட்டு அந்த ஹையை திருப்பி ஏத்திடுறாங்க. 3 இன்டர்மிஷன் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா போச்சு, அதுக்கு சேர்த்து வச்சு இன்டர்மிஷன்ல தரமான செய்கை. வெல்கம். 12 வருஷமா வெரைட்டியா எஃபர்ட் போட்டு வித்தியாசமா புதுசா ட்ரை பண்ணி மெஜாரிட்டி கோலிவுட் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கல, அவங்கவான ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் பெருசா நினைச்ச அளவுக்கு போல அப்படின்றப்போ இதுவும் ஒரு டிஃபரெண்டான படம் தான். சாமி படத்துல நிறைய ஃபேன் சர்வீஸும் பண்ணணும் அப்படின்றப்போ இந்த கதையை நம்பி சூஸ் பண்ணாரு அப்படின்றதே பொருள். சூப்பரா இருக்குடா. இந்த ராத்திராசன்ல வர ஃபைட் சீன்லாம் எப்படி RJ பாலாஜி எக்ஸ்பிளைன் பண்ணாருன்னே எனக்கு இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. சார் நீங்க டான்ஸ் ஆடிட்டே இருக்கீங்க, அப்படியே உங்களை அடிக்க 4 பேர் வராங்க, நீங்க உங்க பவர் யூஸ் பண்ணி அப்படியே அவனுங்க எல்லாம் பறக்க விடுறீங்க, இன்னொருத்த வரா, நீங்க இன்னொரு ஸ்டெப் போட்டு அப்படியே எல்போவை தட்டுறீங்க, ஒரு ஃபயர் பால் போய் அவன் மூஞ்சி மேலேயே அடிக்குது இப்படின்லாம் சொல்லி எப்படி அவரை கன்வின்ஸ் பண்ணாருன்னு எனக்கு புரியல. எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க? வரீங்க 3 ஃபைட்டு 3 பாட்டு 45 மினிட்ஸ் ஸ்கிரீன் டைம், ஃபுல் ஸ்கிரீன் பிரசன்ஸ், அவ்வளவுதான் முடிஞ்சு பிளாக் பஸ்டர். ப்ராப்பரா சாய் ப்ரோட்ட கொடுத்தா அவர் தெரிச்சிருவாரு. இந்த படத்துக்கே வெயிட்டிங் ஃபார் காட்லி OST. சைடு ABCDன்னு 4 பாட்டுக்கு 4 வேரியேஷன் இல்லனா பர்சனலி ஐ வில் பி வெரி டிசப்பாயிண்ட். ரெஃபரன்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா படத்துல சலிப்பு தட்டவே இல்லை. ஏன்னா படத்துல நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. பட் அது எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ண முடுறனால நமக்கு என்னடா ஒரே ரெஃபரன்ஸாவே இருக்கு அப்படின்ற அந்த ஃபீலே வரல. RJ பாலாஜி சொல்லியிருப்பா அப்படி, நானும் ஒரு ரிவ்யூவர் தான், நான் எடுக்கிற படம் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும், சொன்னதை செமையா பண்ணிட்டு அதே மாதிரி அவருக்கு யாரும் எழுதலன்னு நானே எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுவும் ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. நிறைய நோன் ஃபேஸஸ் இருந்துச்சு படத்துல. இந்த ஃபெமிலியாரிட்டி பாத்தீங்கன்னா படத்துல இன்னும் நல்லா கனெக்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. எனக்கு பிரச்சனை அப்படின்றது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திஷா கேரக்டர் ஒரு மாதிரி படத்துல உட்காராத மாதிரி இருந்துச்சு. பட் அதுவும் பெருசா பிரச்சனையா தெரியல. எனக்கு மெயினான பிரச்சனை பாத்தீங்கன்னா நாங்க 4 பேர் படத்துல இல்ல. எனக்கு ரொம்ப வருத்தம். நீதி வேண்டும், நீதி வேண்டும். ஒரு கிளிம்ஸ் மட்டும் தான் காமிச்சாங்க படத்துல. அதுக்கப்புறம் தான் தலைவர் வருவாரு, வந்து அப்படியே ஒரு ஈட்டியை போட்டு போட்டல தொடர்ந்து வெளியே வருவார். சாய் ப்ரோ ஒரு BGM போடுவாரு பாருங்க, காட் மோட் அப்படியே 0.5x போடுவாரு, செமையா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல ஐயோ படம் முடியுதேன்னு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அங்கேயும் ஒரு ஹை. UKG vs NGK நெக்ஸ்ட் பாட்டுக்கு லீட் விடுற மாதிரி முடிச்சாங்க. அது எப்படி இருக்கும்னு தெரியல. இது ஃபேண்டசி ஃபிலிம் KG ஜோன்ல இருக்குமா இல்ல எப்படின்னு ஐ அம் டெஃபினெட்லி இந்த காம்பினேஷன்ல ஐ நீட் இன்னொரு படம். இதெல்லாம் சப்ப மேட்டர் சார். ஒரு நல்ல லாயரை பார்த்தா உடனே முடிச்சிடலாம். எனக்கு பர்சனலி ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் சீன் வீணும்னு நினைக்கிறேன். கோர்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வருவாங்க, வந்து சேர்ல உட்காந்துருப்பாங்க. உட்காரும் போது ஒரு வயசானவங்க வருவாங்க, நின்றுட்டு இருப்பாங்க. இவங்க அவங்கள பார்த்துட்டு நீங்க உட்காந்துக்கங்க எந்திரிச்சு போய் ஒரு ஃப்ரெண்ட்லி ஸ்மைல் கொடுப்பாங்க. அண்ட் தென் அப்படியே ஒரு மாசம் 2 மாசம் போகும், கோர்ட்ல இழுத்து அடிச்சுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க சேர்ல உட்காந்துருப்பாங்க. அந்த பாட்டிமா வருவாங்க. வரும்போது இந்த வாட்டி அவங்க எந்திரிக்க மாட்டாங்க. இந்த வாட்டி ஓகே கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதே இடத்துல 2 பேரும் உட்காந்துப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் இன்னொரு 2 மாசம் இழுத்து அடிக்கும் போது மறுபடியும் அதே பாட்டிமா வருவாங்க. இந்த வாட்டி அவங்களே இவங்களை பார்த்து சிரிப்பாங்க. சிரிக்கும் போது இவங்க வந்து பார்த்து திருப்பி சிரிக்க மாட்டாங்க, நவுறவும் மாட்டாங்க, எந்திரிக்கவும் மாட்டாங்க. இந்த சீன் வந்து எனக்கு எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரியல. ஒரு 4 மாசம் எப்படி ஒருத்தனோட கேரக்டரை மாத்துது. அந்த பொண்ணு வந்து கெட்டவங்க இல்ல, இந்த பாட்டிமாவை பிடிக்காமவும் இல்ல. பட் 4 மாசத்துல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி எமோஷனலி எக்ஸாஸ்ட் ஆயிடுறாங்க. இதுல சோஷியல் கைண்ட்னஸ் வேற நான் காட்டுமா, ஒரு வெரக்டிக்கு போறத வந்து கன்வே பண்ற மாதிரி இருந்துச்சு. பாட்டிமா வந்து திடீர்னு அவங்க ஸ்மைலும் அப்படியே போயிடும், அவங்க நவுர்ல அப்படின்றவனே. எனக்கு அது பர்சனலி ரொம்ப ஹிட் ஆச்சு. வந்துட்டேன்டா, இனிமே செம்ம அடி அடிக்க போறேன். சோ ஃபைனலி கருப்பு வந்து ஜஸ்ட் காட்லி. மிஸ்டேக் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு போனீங்கன்னா நிறைய மிஸ்டேக் கண்டுபிடிக்கலாம். பட் இல்ல நான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு போனீங்கன்னா உள்ள போய் எல்லாத்தையும் மறந்துட்டு செமையா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். செம ஜாலியா இருந்துச்சு படம். சோ இந்த படத்துக்கு என்னோட ஹனிபி ரேட்டிங் 4.5 out of 5. ரீசெண்டா LKG படம் பார்த்தேன். எனிவேஸ் உங்களோட கருத்தை கமெண்ட்ல போடுங்க. லெட்ஸ் டிஸ்கஸ் ஆன் கருப்பு. அண்ட் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. PKS Unfiltered. எல்லாம் நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்காக.